நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை ராக்கெட் வேகத்துல எகிரிக்கிட்டே போகுது. 1 கிராம் தங்கம் 8000 தாண்டியும் 1 சவரன் தங்கம் 64,000 தாண்டியும் விற்பனையாகுது. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்துகிட்டே வர்றதால நாம வாங்குற தங்கம் எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கு, அதுல கோல்டோட அளவு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாகுது. இவ்வளவு செலவு செய்து வாங்கும் தங்கத்தோட பியூரிட்டி ரொம்பவும் முக்கியம். சரிங்க, தங்கத்தோட பியூரிட்டிய எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுலதான் ஹால்மார்க் முத்திரை போட்டு இருக்கேன்னு கேட்கலாம். தங்கத்தோட பியூரிட்டியை செக் பண்ண சில டிப்ஸ்கள் இருக்கு. ஒன்னு, மேக்னெட் டெஸ்ட். தங்கம் மேக்னெட் இல்ல. ஒருவேளை நீங்க வச்சிருக்க தங்க நகை மேக்னெட்டை ஈர்த்தா அதுல உலோகத்தோட அளவு அதிகமாயிருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததா ஃப்ளோட் டெஸ்ட். தங்கம் எடை இருக்கிற உலோகம், அதனால தண்ணியில வேகமா மூழ்கும். ஆனா உலோகங்கள் கலந்த தங்கம் பொறுமையா தான் தண்ணியில மூழ்கும் அல்லது மிதக்கும். ஒரு கிளாஸ்ல தண்ணியை எடுத்துக்கிட்டு அதுல தங்க நகையை போட்டா பியூர் கோல்டா இருந்தா அது வேகமா தண்ணியில மூழ்கும். கலப்படம் அதிகமா இருந்தா பொறுமையா தண்ணியில மூழ்கும் அல்லது மிதக்கும். செராமிக் ஸ்கிராப் டெஸ்ட். தங்கத்தை பளபளப்பு இல்லாத செராமிக் பரப்புல உரசுனா அது நிறம் மாறாம அதே நிறத்துல இருந்தா அது பியூர் தங்கம். அதுவே நிறம் மாறி கருப்பு கோடு போல இருந்தா கண்டிப்பா அதுல கலப்படம் அதிகமாகவே இருக்கு. இதுக்கெல்லாம் மேல தங்க நகையை வாங்கும் போது அதோட ஹால்மார்க் தர நிலைகளான 18 கேரட், 22 கேரட், 24 கேரட் போன்ற நிலைகள்ல செக் செய்து வாங்க வேண்டியது அவசியமாகிறது. ஆக ஒரு தங்க நகையை இப்படி சில டிப்ஸ்கள் மூலமா பரிசோதனை பண்ணி அதோட தரத்தை நாம கண்டுபிடிக்க முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.